வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 2024 கொஸ்டின்ஸை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 2023 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். சில இஷ்யூனால என்னால் வந்து 2 வீடியோ 2-3 நாள் நம்ம போட முடியல. ஸோ இன்னிலிருந்து நம்ம ரெகுலராக போட்டுடலாம். ஓகேங்களா? 2023 நம்ம 2 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம ஏன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா நம்ம எப்படி போட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த கொஸ்டின்ஸை முடிச்சுட்டு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா 2023 கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு அடுத்து வந்து சிலபஸ், அதாவது டாபிக் வைஸாக நம்ம வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? தனி வெட்டி கூட்டு வட்டினா ஸ்கூல் புக்கில் இருக்கிற டாபிக் வைஸாக நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ ஸ்கூல் புக்கும் நம்ம முடிச்சிருவோம், ஓல்டு கொஸ்டின்ஸையும் நம்ம 2 வருஷத்துக்கான கொஸ்டின்ஸை நம்ம முடிச்சிருவோம். சரி, அதை மாதிரி நம்ம வந்து அடுத்து வந்து இந்த 2023 முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து டாபிக் வைஸாக நம்ம வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம 2023க்கான இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எதுனா ஜுவாலஜி சபார்டினேட் எக்ஸாம், அதாவது கம்பைன்டு ஜுவாலஜி. இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இது 2023 ஒரு எக்ஸாம். இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே 2024 நடத்தின கொஸ்டின்ஸ் அப்படியே எல்லாம் ஒரு 10 கொஸ்டின்ஸாவது அப்படியே கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நம்ம ஏன் ஓல்டு கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து அப்படியே கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்களிலும், பி மற்றும் சி ஆகியோர் 15 நாட்களிலும், ஏ மற்றும் சி ஆகியோர் 20 நாட்களிலும் முடிப்பர். பி என்பவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறதா கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இது இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஏ மற்றும் பி இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பின்னு எழுதுவோமா? ஏ பிளஸ் பி. ஓகேங்களா? ஏ பிளஸ் பி எத்தனை நாள்? 12 நாள். அடுத்து பி பிளஸ் சி, பி பிளஸ் சி எத்தனை நாள்? 15 நாள். அடுத்து சி பிளஸ் ஏ எத்தனை நாள்? 20 நாள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை எடுத்தாச்சா? நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? 12, 15, 20 அப்படின்னு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 60ன்னு கிடைக்கும். எல்சிஎம் உங்களுக்கு 60ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? எல்சிஎம் 60ன்னு கிடைக்கும். இப்போ 12ல எத்தனை? 60ல எத்தனை 12 இருக்கு? 5 12 60. அதே மாதிரி 15னா 4 2. அதே மாதிரி 20னா, ஓகேங்களா, 20னா கரெக்டாக போகிறோன்னா 5 12 60. ஓகேங்களா? 5 நாள். ஓகே, இதில் 3. ஓகேங்களா? முதல்ல மொத்தம் 3 20 சேர்த்தது தான் 60. இப்போ நல்லா கவனிங்க. இது 2 × A + B + C. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இதை அப்படியே கூட்டி நம்ம போட்டுருவோம். அப்படி கூட்டினா உங்களுக்கு வந்து 12ன்னு கிடைக்கும். இதை கூட்டினா உங்களுக்கு 12ன்னு கிடைக்கும். ஆனால் இதோட மொத்த இதில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 12 இருக்குல்ல, இந்த 12 60ஆல் எல்சி 60/12ன்னு போட்டுருங்க. ஓகேங்களா? அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 12 12 5 12 60ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 5 தான் இதோட ஒரு நாளுக்கான இதாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சி இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா பெருக்கலாம். 5 × 2ன்னு போட்டுருங்க. ஓகேங்களா? அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 10ன்னு கிடைக்கும். அப்போது ஏ பிளஸ் பி பிளஸ் சி 10ன்னு கிடச்சிருச்சா? இப்போ 1/10ன்னு கிடச்சிருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போது இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, என்ன கேட்குறாங்க அவங்க? பி என்பவரோட வேலையை தானே கேட்குறாங்க. அப்போ இது மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ ஏ பிளஸ் சி என்னன்னு நம்ம தெரியும், 20ன்னு தெரியும் இல்லையா? இப்போ பாருங்க, ஏ பிளஸ் சி, ஏ பிளஸ் இல்லைங்களா, இங்கே மட்டும், அதாவது பியை மட்டும் வச்சுக்கிறேன். இங்கே 10 அப்படியே இருக்கும். 1/10 கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? 1/10 போட்டால் இது அந்த சைடு போகும்போது 20, அந்த சைடு போகும்போது 1/20ன்னு மாறிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதிலிருந்து இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஓகேங்களா? இதுக்கு இப்படி கூட போடலாம். இல்லைன்னா நீங்கள் இப்படி டைரெக்டாக இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இங்கே 20ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இங்கே 20, இந்த 10ன்னு கிடைக்கும். இதோட டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும்? 20க்கும் 10க்கும் டிஃப்ரெண்ட் என்ன? 10. இப்படியும் போடலாம். ஓகேங்களா? ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? எல்சிஎம் எடுத்து அப்படி போகிறதுக்கு பதிலாக 20க்கும் 10க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அதுங்கிறத கீழே போட்டு இது 20 10 பெருக்கிட்டு இந்த 10 அடிச்சு விட்டோம்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு கிடைக்கும்? 20ன்னு கிடைக்கும். பி 20. ஓகேங்களா? அவ்வளோதான். எங்கள் ஆன்சர் டெல்லி. ஓகேங்களா? டெல்லி தான் ஆன்சர். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக போட்டுடலாம்.
நெக்ஸ்ட் பாருங்க, இது எப்படி எல்சியம் தான் எடுக்கணும்னு கூட கிடையாது, இந்த மாதிரி கூட கான்செப்ட்ல நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு ஒரு தொகையின் தனி வட்டியானது அசலின் 9ல் 4 மடங்காகவும் மற்றும் அதன் காலமும் வட்டி விகிதமும் சமம் எனில் ஆண்டு வட்டி விகிதம் யாது? இது நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. இந்த கான்செப்ட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் சம் இல்லையா? இப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த மாதிரி 4/9 ஆகவும் மற்றும் அதன் காலமும் வட்டி வீதமும் சமம், அதோட ஆண்டு வட்டி வீதம் இப்படி கேட்டாங்கன்னா இருக்கிறத அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 4/9 ஸ்கொயர் பண்ணிட்டு இன்ட்டு 100ன்னு போட்டுங்க. வட்டி வீதம் தானே கேட்குறாங்க, அதனால இன்ட்டு நான் 100ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இன்ட்டு 100ன்னு இப்படி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வட்டி வீதமும் சமம், இந்த மாதிரி ஒரு அசல்ல இப்படி கொடுத்து பின்னத்துல கொடுத்தாங்க அப்படின்னா ரூட் போட்டு இந்த 4/9 இன்ட்டு 100ஆல பெருக்கிடுங்க. அவ்வளவுதான். இப்போ கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ரூட்ல இருந்து நம்ம வெளியே எடுத்தோம்னா இது என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். இது என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். இது என்னன்னு கிடைக்கும்? உங்களுக்கு 100 எடுத்தோம்னா 10ன்னு கிடைக்குமா? அவ்வளவுதான். இப்போ 20/3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 1 3 3 5 3 5 6 3 18ன்னு கிடைக்கும். இங்க 2/3ன்னு கிடைக்கும். அப்போ 6 2/3%. அவ்வளவுதான். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க ரூட் எடுத்து இன்ட்டு 100ஆல பெருக்கிக்கீங்க. ஓகேங்களா? இன்ட்டு 100ஆல பெருக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். கான்செப்ட் முக்கியம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆண்டு வட்டி வீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம், இந்த சமயே கூட கேட்கலாம். ஓகேங்களா? இது பாருங்களேன், இதுவும் 7th புக். ஓகேங்களா? 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையை பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு என்ன? விகித சமம்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? அதாவது 2, 5, x, 20 நம்ம இப்படி இருந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்போம்? இதையும் பெருக்குவோமா? அவ்வளவுதான். இப்போ 5 × x ஈக்குவல் டு 2 × 20ன்னு போடுவோமா? அவ்வளவுதான். இப்போ 1 5 5 4 5 20 x ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்குமா? அவ்வளவுதான். டெல் 8ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா பெருக்கு தொடர் வரிசை அந்த இதுல நம்ம 10th புக்ல இருக்கு. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நல்லா கவனிங்க. a = 2/65 மற்றும் b = 2/64 + 2/63 + 2/62 + up to 2/0 இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நல்லா கவனிங்க. நம்ம எப்பவுமே சின்ன நம்பரை எடுத்துக்குவோம். அதாவது இது 2/65, ஆனா அதுக்கு கீழே 2/64 63 62 2/0 வரைக்கும் போகுது. அப்போ நான் ஏன்னு என்ன எடுத்துக்கிறேன்னா சின்ன நம்பர்ல இருந்து அதை செக் பண்றேன். நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்? 2/4 நான் எடுத்துக்கிறேன். 2/4ன்னு எடுத்துக்கிறேன். 2/4 அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 2 × 2 × 2 × 2. ஓகேங்களா? 2 2 4. ஓகேங்களா? உங்களுக்கு 16ன்னு கிடைக்கும். ஓகே, இதை நான் 16ன்னு வச்சுக்கிறேன். சின்ன நம்பரா நான் எடுத்துக்கிறேன். அடுத்து நல்லா கவனிங்க, b எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 2/3 இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? 2/3 தானே. இங்க 2/65னால 64 ஸ்டார்ட் ஆகுது. நான் சின்ன நம்பர் 2/4 எடுத்தேன்னா எனக்கு இங்க என்ன கிடைக்கும்? 2/3ன்னு எடுப்போமா? 2/3 + 2/2 + ஓகேங்களா 2/1 அப்படி போய் ப்ளஸ் ஓகேங்களா ப்ளஸ் 2/0ன்னு வருமா? இப்போ பாருங்க, இப்போ 2/3க்கு என்ன வேல்யூ? 3 9 2 2 4. ஓகேங்களா? 4 2 8 இல்லையா? 2 2 4 4 2 8 பிளஸ் இங்க 2/4ன்னு கிடைக்கும். இங்க உங்களுக்கு 2ன்னு கிடைக்கும். பிளஸ் இங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2/0. எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு என்னதான்? 1 தான். எனிதிங் பவர் 2 எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. அது நல்லா யோசிக்கணும். ஓகேங்களா? இப்போ 8யும் 4யும் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 12ன்னு கிடைக்குது. இந்த 2யும் 3யும் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? +3 மொத்தம் 15ன்னு கிடைக்குது. நல்லா பாருங்க, இது 15, பிங்கிறது 15ன்னு கிடைக்குது, ஏங்கிறது 16ன்னு கிடைக்குதா? அப்போ இதை விட என்ன ஒன்று எது குறைவா அதிகமா? ஏஐ விட பி பியோட வேல்யூ 1 குறைவு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க, இதை பாருங்க, பி ஆனது ஏஐ விட 2/64 அதிகம். 2/64 அதிகமா? இல்லை, இது கான்செப்ட்லேயே கிடையாது. நெக்ஸ்ட், ஏ மற்றும் பியும் சமம் தாங்க. இங்க சமமா? 15 இருக்கு, இங்க 16 இருக்கு. அப்ப சமமும் கிடையாது. ஓகேங்களா? இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க,
பி ஆனது ஏஐ விட 1 அதிகம்ங்கிறாங்க. அப்போ பி ஆனது ஏஐ விட 1 அதிகமா குறைவு தான். ஓகேங்களா? அப்போ இதுவும் கிடையாது. நான் லாஸ்ட் பாருங்க, ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம். அப்போ ஏ தான் பிஐ விட 1 அதிகமா இருக்கு. ஏன்னா இங்க 15 தான் இருக்கு, இங்க 16 இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? இதை வச்சுதான் ஒண்ணும் இல்லை, இந்த கான்செப்ட். ஓகேங்களா? அந்த கான்செப்ட் புரிஞ்சா ஈஸியா நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, சதுரங்க பலகையில் மொத்தம் எத்தனை செவ்வகங்கள் உள்ளது? இது எங்க இருக்கு அப்படின்னா 10th புக்ல பாக்ஸ்ல இருக்குங்க. ஸோ ஒரு சதுரங்க பலகையில எத்தனை சதுரங்கள் இருக்கு அப்படின்னு 2-3 கொஸ்டின்ஸ்ல கேட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அது 216ன்னு போகும். ஓகேங்களா? அதாவது ஸ்கொயர் வேல்யூ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இந்த மாதிரி போகும். ஓகேங்களா? அது 216ன்னு கிடைக்கும். ஒரு சதுரங்க பலகையில மொத்தம் எத்தனை சதுரங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஓகேங்களா, எத்தனை சதுரங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 216. அதுவே செவ்வகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கான ஃபார்முலா என்னன்னா, டைரக்டா 1 ஸ்கியூப் பிளஸ் 2 ஸ்கியூப், இது ஸ்கொயர்ல போகும், இது ஸ்கியூப்ல வரும். அவ்வளவுதான். ஸ்கியூப் பிளஸ் 3 ஸ்கியூப் பிளஸ் அப் டு 8 ஸ்கியூப். ஏன் 8 ஸ்கியூப் அப்படின்னு போனா, ஒரு சதுரங்க பலகையில 8 பக்கங்கள் இருக்கும். 8 பக்கங்கள் 8 விளிம்புகளுக்கான இது இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க 8. அப்ப இதுக்கான ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n+1/2 ஹோல் ஸ்கொயர்னு நம்மளுக்கு கிடைக்குமா? அவ்வளோதான். இப்போ என்னங்கிற இடத்துல பூரா 8 அப்ளை பண்ணுவோமா? 8 இன்ட்டு 9/2 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்கே 2 இங்கே கேன்சல் ஆயிரும். இங்கே 4ன்னு கிடைக்கும். 36 ஸ்கொயர்னு கிடைக்கும். 36 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு 1296ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. அடுத்த சம் பார்ப்போங்களா? 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்த பிறகு, ஓகேங்களா, 7 மணி நேரம் வேலை செய்த பிறகு 24 நாட்கள்ல செய்து 24 நாள்ல முடிப்பார். இன்னும் 28 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்கள் முடிப்பார்? ரொம்ப ஈஸியான சம். இது எப்படி போடலாம்? அதாவது 48 ஆண்கள், ஓகேங்களா, 48 ஆண்கள் ஒரு வேலையை 7 மணி நேரம், எத்தனை மணி நேரம்? 7 மணி நேரம் வேலை செஞ்சு 24 நாள்ல முடிக்கிறாங்க. 24 நாள்ல முடிச்சா 28 ஆண்கள், ஓகேங்களா, 28 ஆண்கள் 8 மணி நேரம் வேலை செஞ்சு, ஓகேங்களா, எத்தனை நாள்ல முடிப்பாங்க? அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இப்ப நீங்க அடிச்சு பார்ப்போமா? இங்க 7வது வாய்ப்பாடு. 1 7 7 4 7 28. ஓகேங்களா? ஒரு நாள் 4, ஓகேங்களா, ஒரு நாள் 4 12 நாள் 48, இங்க 12 இருக்கு. 1 8 8, 1 8 8 8 16, 3 8 24, 12 3 8, ஓகேங்களா, 1 8 8 16, கரெக்டுங்களா? 12 3 36ன்னு கிடைக்குமா? அவ்வளவுதான், ஈஸி. ஓகேங்களா? 36 டேஸ், ஓகேங்களா, 36 டேஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 36 டேஸ்ன்னு கிடைக்கும். ஈஸியா நாம ஓட்டலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு தரவின் திட்ட விலக்கமானது 3. ஒவ்வொரு மதிப்பையும் 5ஆல் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின் விலக்க வர்க்க சராசரி என்ன? நல்லா கவனிய, விலக்க வர்க்க சராசரி என்ன? இந்த திட்ட விலக்கம் இருக்கு இல்லையா, இது 3. ஒவ்வொரு முறையும் 5ஆல பெருக்கிறோம் அப்படின்னா, இது வந்து 9th புக்ல இருக்கும். ஓகேங்களா? 9th புக். இப்படி இருந்துச்சுன்னா 3ஐயும் 5ஐயும் பெருக்குவோமா? ஃபர்ஸ்ட் பெருக்கினால் அப்படின்னா 3ஐயும் 5ஐயும் பெருக்குனா நம்மளுக்கு ஆன்சர் 15ன்னு நம்ம டைரக்டா போட்டு போயிடலாம். மேலா விலக்க சராசரி அப்படின்னா நம்ம போட்டுடலாம். அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா வர்க்க சராசரி. அப்ப வர்க்க சராசரி அப்படின்னா என்னது? இந்த வர்க்கப்படுத்தணும். 15 ஸ்கொயர்னு வர்க்கப்படுத்தணும். இப்போ 15 ஸ்கொயர்னு வர்க்கப்படுத்தினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 225ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 225ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? டெல்லி விளக்க வர்க்க சராசரி தான் கேட்குறாங்க. இதுவே ஒரு தரவின் திட்ட விளக்கமானது 3, அதில் 3ஐ கூட்ட கிடைப்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 கூட்ட கிடைக்கிறதுனா 6. ஏன்னா இங்க என்ன கொடுக்க போறாங்க, இந்த இடத்துல கூட்டல் கொடுத்தா இதை நம்ம கூட்டிக்க போறோம், இந்த இடத்துல பெருக்கல் கொடுத்தா இதையும் பெருக்க போறோம், இதுவே இங்க இருந்து கழித்தல் கொடுத்தா இதுல இருந்து இதை கழிக்க போறோம். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? நம்ம ஈஸியா போட்டலாம். ஆனா இங்க என்ன கவனிக்கும் அப்படின்னா, விலக்க சராசரி, வெறும் விலக்க சராசரினா நேரா போட்டலாம். ஆனா விலக்க வர்க்க சராசரி அப்படிங்கும் போது கிடைக்கிற ஆன்சரை ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? குறியீட்டு மொழியில் அனிமல்ஸ் என்பதை நல்லா கவனிங்க. இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அனிமல்ஸ் என்பதை இந்த மாதிரி எழுதிட்டு, ஓகேங்களா, ஸ்லைமினா அப்படிங்கிற என குறிக்கப்பட்டால் ஆன்லைன் என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம்? ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? நல்லா கவனிங்க. இந்த இதை அப்படியே இந்த சைடு மாற்றி எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். அதாவது அனிமல்ஸ் அப்படிங்கிறத, ஓகேங்களா, அனிமல்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா,
இதை அப்படியே இதை இங்கே எடுத்து ஃபஸ்ட்டு SLAMINAன்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஆன்லைன் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்? ஓகேங்களா, ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. இப்போ ENILN ஓன்னு எழுதுவோமா? அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம்மு ஃபஸ்ட்டு தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சம்மும் ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்கா? 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்கள்? இது வந்து நல்லா கவனிங்க. 5 நாள், 5 நாளில் 5 வேலையை 5 நாட்களில் முடிக்கிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி 5 வேலை அப்படிங்கிறது எப்பவுமே கீழே தானே போடுவோம். அடுத்து 50 நபர்கள் ஓகேங்களா எத்தனை நாளில் 50 வேலையை செஞ்சு முடிப்பாங்க? அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க, இப்போ நல்லா பாருங்க, இதை அடிக்கல, எதை அடிக்கலாம்? இந்த 50 கேன்சல் பண்ணலாம், இந்த 5 கேன்சல் பண்ணலாம். அப்போ x = 5ன்னு கிடைக்குமா? x = 5ன்னு கிடைக்கும். அவ்வளோதான், 5 நாளில் நம்ம முடிக்கலாம். ஈஸியான சம், இது ஸ்கூல் புக் சம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது, இதுவும் அதே புக்கில் தான், அதே பயிற்சியில், இதுவும் பயிற்சியில் இருக்கும். ஓகேங்களா, அந்த அடுத்த பக்கத்திலே இருக்கும். ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது 36 இயந்திரங்கள் உதவியுடன் 12 நாட்களில் 7000 சிமெண்ட் பைகளை தயாரிக்க முடியும். அப்போ 36 × 12/7000. ஓகேங்களா, 7000 = அதே மாதிரி 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாளில் எத்தனை தயாரிக்க முடியும்? அவ்வளோதாங்க. இப்போ நல்லா பாருங்க, அடிக்கலாமா? என்ன அடிக்கலாம்? 1 12 12, 2 12 24, 1 18 18, 2 18 36ன்னு கிடைக்கும். 1 2 2, இங்கே 2 2 கேன்சல். இப்போ இங்கே மேலே எல்லாமே அடிச்சிட்டோம், கீழே இருக்கிறதா வேல்யூ. x = 7000 கிடைக்கும். இந்த சம்மும் இருக்கு. இந்த சம்மும் அதே 8th புக்கில் அதே பயிற்சியில் தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த நாட்கள்ல இருக்கும். ஓகேங்களா, இது நம்ம ஏற்கனவே பார்த்த சம் தான். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்த சம். ஒரு கனசதுர நீர்த்தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தை நீளத்தில் காண்க. நல்லா பாருங்க, இது லிட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப லிட்டர்ல கொடுக்கும்போது ஓகேங்களா எப்படி எழுதுவோம்? மீட்டரா மாற்றும் போது 64,000/1000ன்னு போடுவோமா? அதே போட்டோமா? இந்த 0க்கு இந்த 0 கேன்சலர். அப்போ எத்தனை? 64 மீட்டர்னு நம்ம மாத்திட்டோம். ஓகேங்களா, இப்போ கனசதுரம்னு சொல்லிட்டாங்களா? கனசதுரத்தோட நீர் தொட்டி கொள்ளளவு அப்படின்னாலே அது கியூபா, ஏஸ் கியூப், கனளவு ஏஸ் கியூபா 64ன்னு தெரியுமா? அப்ப ஏ மட்டும் என்ன வரும்? ஏஸ் கியூப் ஆகிட்டு போச்சுன்னா 4ன்னு கிடைக்குமா? 4ன்னு கிடைக்கும். ரொம்ப ஈஸியான சம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதே சம் நம்ம பார்த்தோம், பாத்தீங்களா? இந்த சம்மும் நம்ம வீடியோ தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த சம்மும் நம்ம ஏற்கனவே முடிச்சாச்சு. இந்த மாதிரி கான்செப்ட்லையும் இதே மாதிரி கான்செப்ட்ல 2-3 சம்மு நம்ம முடிச்சு வச்சிருந்தோம் இதே கான்செப்ட்ல. இப்போ இது எப்படி போடுவோம்? இரு கூம்புகளிடையே கன அளவுகளின் விகிதம் 2:3 இல்லையா? கூம்புகளுடைய கன அளவுகள் விகிதம் நல்லா கவனிங்க. கூம்போட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? 1/3r²h/1/3r²h. இங்க R1 வச்சுக்கிறேன், இங்க R2 வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இங்க H1 வச்சுக்கிறேன், இங்க H2 வச்சுக்கிறேன். அடுத்து 2/3ன்னு நம்ம கொடுத்துருக்காங்க. இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல 2 மடங்காமா. அப்போ H1 அப்படிங்கிறது 1 அப்படின்னா H2 அப்படிங்கிறது 2ங்கிறாங்க. முதல் கூம்பின் உயரத்தை போல 2 மடங்கு அப்படின்னா இது 1னா இது 2. ஓகேங்களா, அவ்வளவுதான். இப்போ நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். இப்போ H1க்கு இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த 1/3/1/3 நம்ம கேன்சல் பண்ணிடுவோமா? இருக்க போறது R12. ஓகேங்களா, R12. H1க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 × 1ன்னு போடுவோம். பை R2க்கு என்ன தெரியும்? அதை அப்படியே போட்டுருவோம். இன்ட்டு H2க்கு என்ன தெரியும்? 2ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருப்போமா? இந்த 2/3ன்னு அப்படியே எழுதிடுவோமா? இப்போ என்ன பண்ணலாம்? இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா? இப்போ கிராஸ் பண்ணோம்னா R12 ஈக்குவல் டு இங்க 2ங்கிறது அங்க சைடு போச்சுன்னா 4ஆ மாறிடும். பை ஓகேங்களா R2². ஓகேங்களா, R2² போட்டோம்னா இங்க என்ன? R2² போட்டோம்னா இங்க 3 அப்படியே தானே கிடைக்கும். 1 3 3 அப்படியே தான். இப்போ ஸ்கொயரா நான் அந்த சைடு கொண்டு போய் பெருக்கிறேன். அந்த சைடு கொண்டு போகும்போது R1 பை ஓகேங்களா
R1 by R2 equal to இந்த ஏன்னா இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயரை நான் அந்த சைடு கொண்டு போய் போயிருக்கேன். அப்படி பெருக்கும்போது எனக்கு 4/√3ன்னு கிடைக்குமா. இப்போ 4க்கு ரூட் எடுத்தோம்னா உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 2/√3ன்னு போடுவோம். ஓகேங்களா, அப்போ இப்போ இது 2√3 நம்ம எடுத்துருவோமா. இப்போ நல்லா கவனிங்க, இப்போ என்ன பண்ணலாம், இதை 2:√3ன்னு நம்ம போட்டோம். ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த சம்மே தான், இதே சம்மை தான் நம்ம போட்டோம் 2000. அப்போ நல்லா கவனிங்க, 2023 கொஸ்டின். ஆமாண்ணா நம்ம 2024 இந்த கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். அப்போ எப்படி ரிப்பீட் ஆகுதுங்கிறது மட்டும் பாருங்க, அதே கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. இந்த மாதிரி கான்செப்ட் இருந்துச்சுன்னா இதே கான்செப்ட் இதே கொஸ்டின்ஸை கூட எடுத்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்களா. இதையும் நம்ம போன கொஸ்டின்ஸ்ல ஏதோ கொஸ்டின் பார்த்தோம்னு நினைக்கிறேன். 2 சக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 ஆக இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறையுது. அதன் தற்போதைய மதிப்பை காண்க. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டுகளுக்கு முன் 70,000 அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. 4%, 4க்கு கீழே நம்ம 100 போடுவோம். ஒரு நாள் 4, ஓகேங்களா, 25 நாள் 100. அப்போ 25ல இருந்து 26 போடுவோமா 24 போடுவோமா, ஏன்னா குறைகிறது அப்படிங்கும்போது 25ல இருந்து 1 குறையுது. அப்போ 24. எத்தனை ஆண்டுகள், 2 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்களா, 2 ஆண்டுகள். அப்போ 25, 24. இப்போ இதையும் பெருக்குவோம், இதையும் பெருக்குவோமா. அப்போ இதையும் பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 625ன்னு கிடைக்கும். இதையும் பெருக்குனா உங்களுக்கு 576ன்னு கிடைக்குமா, 576ன்னு கிடைக்கும். இப்போ நல்லா கவனிங்க, 70,000மா, ஃபர்ஸ்ட் 70,000 பை 625 இல்லையா. இப்போ நான் 5ஆல அடிக்கிறேன், அடித்தோம்னா உங்களுக்கு 125ன்னு கிடைக்கும். இங்கே 4×5 5, இங்கே 2ன்னு கிடைக்கும், 4×5 20ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி மறுபடியும் 5ஆல அடித்தோம்னா அப்படின்னா 25ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இங்கே 4×5 5, 10. ஓகேங்களா, 2×5 10, மிச்சம் 4, 8×5 40ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 8×5 40, 8000. அடுத்து மறுபடியும் 5ஆல போட்டோம் அப்படின்னா 4×5 ஓகேங்களா, 5×5 25, மிச்சம் 3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 3, 5×5 25, 6×5 30ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 112ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா, எத்தனை, 112ன்னு கிடைக்கும். இப்போ நல்லா கவனிங்க, அப்போ இன்ட்டு 112ஆல பெருக்குனா உங்களுக்கு எத்தனை கிடைக்கும் அப்படின்னா 70,000 இது கிடைக்கும். ஓகேங்களா, 70,000ன்னு கிடைக்கும். அதே 112ஆல தானே நம்ம இங்கேயும் பெருப்போம், 112ஆல தான் பெருக்கணும். அப்போ இந்த 112ஆல பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 64,512ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, நம்ம இந்த சம்மு நம்ம ஏற்கனவே பார்த்த சம் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது சரியில்லை. இது வந்து இப்போ சிலபஸ்ல இல்லை, பட் வந்து நம்ம படிச்சு வச்சுக்கலாம், ஏன்னா கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இப்போ நல்லா கவனிங்க, A யூனியன் B, A மைனஸ் B A வெட்டு B அப்படிங்கிறது தப்பானது. ஓகேங்களா, A மைனஸ் B A யூனியன் B ஃபார்முலா அப்படியே எடுத்து கொடுத்துட்டான். இது எப்படி வரும் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டுக்கு இது வரும், இதுக்கு ஆப்போசிட்ல இது வரும். அப்போ A யூனியன் B, அப்போ A டேஷ் வெட்டு B டேஷ்னு வரும். ஓகேங்களா, A யூனியன் இங்கே வந்துச்சுன்னா அங்கே வெட்டு வரும், இங்கே வெட்டு வந்துச்சுன்னா அங்கே யூனியன் வரும். அவ்வளோதான். இப்போ பாருங்க, இங்கே கரெக்டாக இருக்கா, வெட்டு யூனியன், அப்போ இதுதான் கரெக்ட். அப்போ A வெட்டு B. ஓகேங்களா, அப்போ A இன்ட்டு யூனியன் B. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியானது. ஓகேங்களா, அவ்வளோதான். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, ஹீலியம் மற்றும் லியான். ஓகேங்களா, இது சயின்ஸோ. இதை பாருங்க, 25,000க்கு 8% வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க. 25,000க்கு இது 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகள். டைரக்டா இருந்தா நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த 2 0 அடிச்சு விட்டு அப்படியே பெருப்போமா, 250 8 × 3 இல்லையா, 6,000ன்னு நமக்கு கிடைக்கும். இந்த சம்மு நம்ம ஏற்கனவே போட்ட சம் தான். ஓகேங்களா, நம்ம டைரக்டா ஃபார்முலா போட்டுலாம் போட்டுக்கிட்டு கூடாது. இந்த 2 0 எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னா இந்த 2 0 அடிச்சுட்டு இருக்கிறத பூரா பெருக்கி போட்டுருணும், முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, இதுவும் நம்ம ஏற்கனவே போட்ட சம் தானே, இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்த சம். அதாவது 1600 தொகையை A மற்றும் B ஆகியோர் 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டால் B-யின் பங்கு என்ன அப்படிங்கிறாங்களா. இப்போ நல்லா கவனிங்க, 1600 இல்லையா, இது எதுனா மொத்தம் 8ன்னு போடுவோமா, 8 பங்கு. ஓகேங்களா, 8 பங்குல B-யின் பங்கு தானே, இன்ட்டு 5ன்னு போட்டுருவோமா. ஓகே, 1 8 8 2 16, 200 5 பெருக்குன்னா உங்களுக்கு 1000ன்னு கிடைக்கும்.
ஓகேங்களா, 1000னு கிடைக்கும். எங்க இருக்கு 1000? இதுவும் நம்ம பார்த்த சம் தான், ஏற்கனவே பார்த்த சம். நான் வாங்கும் ஒவ்வொரு 12 மாம்பழங்களில் 3 மாம்பழங்கள் அழுகிவிட்டது எனில் 100 மாம்பழங்களை வாங்கினால் எத்தனை அழுகி இருக்கும்? நல்லா பாருங்க, ஒவ்வொரு 12 மாம்பழத்திலையும் 12 மாம்பழத்துல 3 மாம்பழம் அழுகிருச்சு அப்படின்னா 100 மாம்பழத்துல எத்தனை இருக்கும்? அவ்வளவுதான். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான சம், கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, ஓகேங்களா, இது 4 12, இங்க 1 3 3 வரும், 1 நாள் 4 25 நாள். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 25ன்னு கிடைக்குமா? 12 மாம்பழத்துல 3 மாம்பழம், அதாவது 12 மாம்பழத்துல 3 மாம்பழம் அழுகிட்டு. அப்போ 12ல 3 மாம்பழம் அழுகிருச்சு அப்படின்னா 100 மாம்பழத்துல எத்தனை அழுகும் அப்படின்னு போட்டோம்னா முடிஞ்சிருச்சு. இதுல கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணலாம். இல்லைன்னா இதை அடிக்கும் போது நல்லா கவனிங்க, எப்படி அடிக்கணும் அப்படின்னா இந்த இதுக்கும் அடிக்கலாம், இதுக்கும் அடிக்கலாம். கிராஸ்ல நம்ம அடிக்கவே முடியாது. அவ்வளவுதான், இது தெரிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, இரு எண்களின் மீப்போமா ஆனது இது வந்து 6th புக்கா? இதுவும் 6th புக்கு. இதே சம நம்ம பார்த்தோம், இதே சம்ம நம்ம பார்த்தோமா? மீபேக்காவின் 6 மடங்காகும். மீபேக்கா 12 எண்ணில் ஓர் எண்ணை எப்பவுமே எப்படி வச்சிருக்கோம்? கீழே வச்சுக்கோமா? HCF என்னன்னு கொடுத்துருக்காங்க, மீச்சிமா என்னன்னு கொடுத்துருக்காங்க, HCF கொடுத்துருக்காங்க இல்லையா? HCF 12ன்னு கொடுத்துருக்காங்க, 12. ஓகேங்களா, அடுத்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. மீபேக்கா 12, ஓர் எண் 36. அப்போ எல்சியம் தானே, எல்சியம் என்னது? மீபேக்காவோட 6 மடங்கு அப்படிங்கிறாங்க. அப்போ 12 × 6ன்னு போடுவோமா? 6 மடங்கு அப்படிங்கிறதுனால அதே 12 × 6ன்னு போடுவோமா? அவ்வளவுதாங்க, இப்போ முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணலாம்? 1 6 6, 6 6 36, 1 6 6, 2 6 12. அப்போ 12 2 24 தான் ஆன்சர், சரியான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி. ஏன்னா மீபேக்காவோட 6 மடங்கு அப்படிங்கிறதுனால 12 × 6ன்னு நான் போட்டோம். ஓகேங்களா, இது நீங்க 12 × 6ன்னு போட்டு இங்க பெருக்கி கூட அந்த வேல்யூ நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, x⁴ - 16. ஓகேங்களா, x⁴ - 16, x² - 4x + 4 மீப்போமா என்ன? இப்படி இருக்கு அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? நல்லா கவனிங்க, இது இப்படி இருக்கு அப்படின்னா எப்படி எழுதலாம்? x⁴ - 16 இருக்கா அப்படின்னா என்ன பண்ணும்? x பவர் இல்லையா, x⁴ - 16 இருக்கா? இது நம்ம எப்படி எழுதலாம்? x⁴ எப்படி எழுதலாம்? x⁴ - 2⁴ எழுதலாமா? 2⁴ எழுதலாம். ஓகேங்களா, இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்க பாருங்க, 2 2 4. ஓகேங்களா, அப்போ x⁴ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா x² + 2. ஓகேங்களா, அதே மாதிரி x² - 2² அப்படின்னு எழுதலாமா? -2ன்னு எழுதலாமா? ஓகேங்களா, இப்போ நல்லா கவனிங்க, இது ஒரு கான்செப்ட்ல வந்துருச்சா? x + 2. ஓகேங்களா, x² + 4 அப்படி கூட எழுதலாம். ஓகேங்களா, இல்லைன்னா இப்படி கூட எழுதலாம். ஓகேங்களா, x பவர், இது ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் இருக்க தேவையில்லை. ஓகேங்களா, x⁴. ஓகேங்களா, இதை எப்படி எழுதலாம்? x⁴ - 16ன்னு இருக்கு இல்லையா? இது எப்படி எழுதலாம் அப்படின்னா x² + 4 x². ஓகேங்களா, -4ன்னு எழுதலாம். ஓகேங்களா, x² - 4ன்னு எழுதலாம். இப்போ நல்லா கவனிங்க, இது அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா, இதை நல்லா கவனிங்க, இது எப்படி என்ன ஃபார்மேட்ல இருக்கு? x² - 2². அப்போ a² - b² ஃபார்மேட்ல இருக்கா? அப்போ இது என்ன வரும்? x + 2 x - 2ன்னு வருமா? ஓகேங்களா, x + 2 x - 2ன்னு வருமா? நெக்ஸ்ட் பாருங்க, x² - 4x பெருக்குனா 4 வரணும், அதை கூட்டினா -4 வரணும். ஓகேங்களா, அப்படி போறது எது? அப்படி போட்டோம்னா உங்களுக்கு x - 2 x - 2ன்னு எழுதுவோமா? ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, x² இங்க ஒன்று இருக்கு இல்லையா, இது அப்படியே இருக்கு இல்லையா? x² + 4 அப்படியே எடுத்துருவோம். மீப்போமா தானே? x² + 4. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணுவோம்? அடுத்து என்ன, நல்லா கவனிங்க, அடுத்து இங்க இருக்கிறத எடுத்துடுவோமா? x + 2 இருக்கு, x + 2 நம்ம எழுதுவோம் இல்லையா? x + 2 அப்போ இங்க x - 2 x - 2, அப்போ ஏதோ ஒரு x - 2 ஒன்று மட்டும் எழுதிக்கணும். ஓகேங்களா, ரொம்ப
எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் இல்லையா, எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர், அதான் எக்ஸ் மைனஸ் டூ ரெண்டு இருக்கிறதுனால எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடும், அவ்வளோதான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். அது எங்கே கிடைக்கிது? இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகேங்களா, நான் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓகேங்களா, 148க்கும் 185 என்ற எண்களின் மீச்சிறு பொது மடங்கு என்ன? ஓகேங்களா, அப்போ 148ஐயும் ஓகேங்களா 185ஐயும் உங்களுக்கு எல்சிஎம் எடுத்தால் முடிஞ்சிருச்சுங்க. ஓகேங்களா, எல்சிஎம் ரொம்ப ஈஸியானதான். ஓகேங்களா, அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 740ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சம்மும் கேட்பாங்க இல்லைங்களா. இது எப்படி எழுதலாம்? டைரெக்டாக நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ 2 கியூப் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 2 கியூப்னா என்ன வரும்? 2 கியூப்னா உங்களுக்கு 8ன்னு கிடைக்குமா? அப்போ 8ன்னு வரணும் இல்லையா? 8ன்னு வர்ற HCF 8ன்னு வருதான்னு பாருங்க. 24க்கும் 16க்கும் HCF 8ஆன்னு பாருங்க. ஒரு 8 3 24. ஓகேங்களா, அப்போ 3 24 2 14, அவ்வளோதான். 8 தான் HCF இல்லையா? அப்போ 8ன்னு வரணும்னா நம்ம அதை எப்படி எழுதலாம்? 2 கியூப்னு எழுதலாமா? 2 கியூப்னு எழுதலாமா? 2 கியூப்னு எழுதலாம். அப்போ 2 கியூப்னு உங்களுக்கு கிடைச்சிருச்சு. 2 கியூப்னு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து பாருங்க, மீப்பேக்காதன மீப்பெரும் பொது வகுத்தி அப்படின்னா சின்னதாக எடுக்கணும்னு சொன்னோன்னா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 3. அப்போ என்ன எடுக்கணும்? எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கணும். அடுத்து y பவர் 4 y பவர் கியூப், அப்போ y கியூப். ஓகேங்களா, அவ்வளோதான். எது சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஒய்ஸ் கியூப்னு நம்ம போடுவோம். 8ங்கிறதான் 2 கியூப்னு எழுதுவோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ஸ் கியூப், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 24 மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் KX மைனஸ் 6 மீட்பேவா எக்ஸ் மைனஸ் 6ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, எக்ஸ் மைனஸ் 6ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 நம்பர்ல HCF எக்ஸ் மைனஸ் 6. அப்போ இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 6 வருது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 6 ஒரு நம்பர் வருது. மீப்பேவா காண்க. இங்க நல்லா கவனிங்க, பெருக்குனா அந்த நம்பர் மைனஸ் 6 வரணும். பெருக்குனா அந்த நம்பர் மைனஸ் 6 வரணும். ஒரு நம்பரே எக்ஸ் மைனஸ் 6ன்னு இருக்கு இல்லையா? ஒரு நம்பரே எக்ஸ் மைனஸ் 6ன்னு இருக்கு. அப்போ எதை நம்பரை போட்டா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மைனஸ் 6 வரணும் அப்படிங்கும்போது இப்போ 2யும் 3யும் போடலாம், 2 6ன்னு போடலாம். ஆனா ஒரு நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க எக்ஸ் மைனஸ் 6ன்னு. அப்படிங்கும்போது இந்த 2 நம்பருக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்க, அப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 6 இப்போ பாருங்க, ஓர் 6ன்னு போடலாமா? போடலாம். ஓர் 6ன்னு போடலாம். அப்போ இங்கே ஒரு நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும், 6ன்னு கிடைச்சிரும். நல்லா கவனிங்க, ஓர் 6 இந்த இடத்துல மைனஸ் 6ன்ட்டாங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளஸ் போட்டால் மட்டும் தானே, ப்ளஸ் போட்டால் மட்டும்தான் இந்த இடத்துல உங்களுக்கு மைனஸ் 6ன்னு கிடைக்கும் இல்லையா? இங்கே மைனஸ் 6 கிடைச்சிருச்சு, இங்கே ப்ளஸ் 1. ஓகேங்களா, அப்போ ஓர் 6 இந்த இடத்துல மைனஸ் வேல்யூ இருக்குது. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் போட்டு இங்கேயும் நான் மைனஸ் போட்டேன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆயிரும். ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ நான் இந்த இடத்துல ப்ளஸ் போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நம்மளுக்கு மைனஸ்ன்னு கிடச்சிருமா? அப்படி கிடச்சிரும். ஓகேங்களா, அப்போ இது ரெண்டும் என்ன பண்ணலாம்? இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்கா? அப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் உங்களுக்கு கூட்டணுமா கழிக்கணுமா? கழிக்கணும். அப்போ இந்த நம்பர் கழிச்சா உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும்? மைனஸ் 5ன்னு கிடைக்குமா? அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியானது. இப்போ இந்த இடத்துல மைனஸ் 5x கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ 5ங்கிற இடத்துல என்ன வேல்யூ இருக்குது? அப்போ கேங்கிற இடத்துல என்ன வேல்யூ இருக்கு? 5 தானே இருக்கு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகேங்களா, 5ன்றது. ஓகேங்களா, ஈஸியானது. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, மதிப்பு காண்க. இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் இருக்கு, இதோட மதிப்பு காண்க. கலப்பு பின்னத்தை தகுப்பு நம்ம மாற்றினா எப்படி? 7 3 21 25/7 இன்ட்டு 63க்கு கீழே எப்பவுமே 100 இருக்கிறதா அர்த்தமா? இப்போ பாருங்க, எதை அடிக்கலாம்? ஓர் 25 25 4 25 ஓர் 7 7 9 3 27. அப்போ 9/4ன்னு வரும். இது அடிச்சோம்னா எங்களுக்கு என்ன? ஒரு நாள் 4 2 8 பாயிண்ட். ஓகேங்களா, அடுத்து என்னது? பாயிண்டா? இங்கே 1 இருக்கும், மறுபடியும் 1 இருக்கிறதுனால இங்கே 0 சேர்த்துறேன். 2 2 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இங்கே மறுபடியும் ஓகேங்களா, இப்படியே போகும் இல்லைங்களா? 4 2 8ன்னு கிடைக்கும், இங்கே 2 கிடைக்கும், 5ன்னு கிடைக்கும். 2.25ன்னு கிடைக்குமா? ஓகேங்களா, 2.25 எங்கே இருக்குது? ஏதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, ரஞ்சித்தின் மாத வருமானம் 7500, அதில் 25% சேமித்தார் எனில்
அவர் சேமித்த தொகை எவ்வளவு? ஓகேங்களா, சேமித்த தொகை எவ்வளவு, அவ்வளவுதான். சேமிச்சு இதுல இருந்து 25% கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு. 7500 × 25/100. ஓகேங்களா, இப்போ இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். 75 25 பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1875 கிடைக்கும். ஓகேங்களா, 1875 கிடைக்கும். அவ்வளவுதான், பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, இப்போ இந்த சம் வந்து உங்களுக்கு ரொம்ப இது வந்து என்ன எக்ஸாம் கொஸ்டின் அப்படின்னா ஜுவாலஜி சபார்டினேட் எக்ஸாம், அதாவது கம்பைன்டு ஜுவாலஜி சபார்டினேட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்ல இந்த 2023 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த 2023 இது மாதிரி வந்து ஒவ்வொரு நாள் நம்ம முடிச்சுட்டு சீக்கிரம் இந்த 2023 முடிச்சுட்டு உங்களுக்கு டாபிக் வைஸா வந்து நம்ம கிளாஸ் எடுக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.